இரக்கமுள்ள பிதாவே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் உயிர்த்தெழுந்த நாளின் காலை வேளையில் உம்மை பாடி துதிக்கும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. இப்பொழுதும் உடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்கிறோம். நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. வார்த்தைக்குள்ளாக இருக்கிற எல்லா விதமான ஆழங்களை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக ராஜா. மெய்யாகவே கர்த்தருடைய ஆவியானவர் முடிவு உண்டாக்குகிறவர் ராஜா. நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றி அனுப்புவீராக. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறேன், அடியனை மறைத்துக் கொள்ளுங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஞானி எழுதும் பொழுது பிள்ளையை குறித்து அந்த அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் வீட்டில் வாசிக்கும் பொழுது பிள்ளைகளை குறித்து, ஞானத்தை குறித்து அதிகமாக அவர் எழுதி கடைசியாக அவர் எழுதுகிற ஒரு வார்த்தை, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்ம எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தர் நம்முடைய சத்தங்களை கேட்பார். நம்முடைய விண்ணப்பத்தின் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுப்பார். இப்போ முடிவு உண்டு பண்ணுகிற அல்லது முடிவை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நம்முடைய எல்லா விதமான எதிர்பார்ப்புகளுக்கு கர்த்தர் நம்முடைய பதிலை கேட்டு, நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதிலை கேட்டு, நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தங்கள், அழுகையின் சத்தங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கிற ஒரு ஸ்தலம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது கர்த்தருடைய ஆலயம். அப்போ முடிவு உண்டு பண்ணுகிற, நம்முடைய எல்லா விதமான கேள்விக்கு பதில் கொடுக்கிற ஒரு இடம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது கர்த்தருடைய ஆலயம். ஏன் கர்த்தர் தம்முடைய மகிமையான ஆலயத்தில் கர்த்தர் இருக்கிறார். அப்போ இன்றைக்கும் நீங்கள் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு உண்டு பண்ண முடியாதா? என் குடும்பத்தில் சமாதானம் இல்லாதபடி இருக்கிறோம், சஞ்சலத்தோடு கூட இருக்கிறோம், வருத்தத்தோடு கூட இருக்கிறோம் ஐயா. இன்னும் அநேக பிரச்சனைகளோடு, பாடுகளோடு கூட போய்கொண்டிருக்கலாம், பலவீனத்தில் போய்கொண்டிருக்கலாம், வியாதியோடு கூட போராடி கொண்டிருக்கலாம். எல்லாவற்றிற்கும் கர்த்தர் ஒரு முடிவு கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாய் கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன். இன்றைக்கும் கூட நீங்கள் அங்கலாய்ப்போடு கூட வந்திருக்கலாம். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் 8 மாதங்கள் நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் ராஜா. என்னுடைய அநேக காரியங்களுக்கு பதில் இல்லாதபடி நான் இன்றைக்கும் திகைத்து கொண்டு இருக்கிறேன் ராஜா. என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லையே, நான் அடுத்த காரியம் எதை நோக்கி நான் பயணிக்க வேண்டும் என்று சொல்லி தெரியவில்லையே என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு கேள்விகளோடு கூட இருக்கலாம். கர்த்தர் உங்களுடைய எதிர்காலங்களை எல்லாம் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். பலவிதமான குழப்பங்களோடு கூட வந்திருக்கலாம். ஆண்டவரே, நான் என்ன காரியத்தை செய்வது, என்ன காரியத்தில் நான் பலப்படுவது, எனக்கு ஒன்றும் தெரியலையே. ஒரு குழப்பமான மனநிலையில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு பார்த்து சொல்லுகிற காரியம்தான், நிச்சயமாக முடிவு உண்டு, உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் முடிவு உண்டு பண்ணுகிறவர். உங்கள் பிரச்சனைகளோடு கூட போராடி கொண்டு இருப்பதை கர்த்தர் விரும்புகிற தேவன் அல்ல. அந்த பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கும்படியாகவே கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஆகவேதான் கணவனுடைய சிநேகிதம், கணவனுடைய அன்பு இருந்த பொழுதும் மன்னால் மனக்கிலேசத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் அழுதாலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் அழ வேண்டிய அல்லது கண்ணீர் விட வேண்டிய ஒரு இடம் என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் மட்டுமே. அவருடைய பாதத்தில் நீங்கள் வடிக்கிற கண்ணீருக்கு அவர் நிச்சயமாய் பதில் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஆகவேதான் அவளுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை, என் வாழ்க்கையில் எல்லாம் தோல்வியாய் காணப்படுகிறதே, என்னுடைய சக்கரத்தில் ஒவ்வொரு நாளும் என்னை நிந்தித்துக் கொண்டிருக்க, அவமதித்துக் கொண்டிருக்கிற இந்த காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும், எப்பொழுது என்னுடைய சுகவாழ்வு துளிர்க்கும் என்று சொல்லி பலவிதமான கேள்விகளோடு இருக்கலாம். இருந்தால் ஆனா அந்த அன்னாளுடைய கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். பார்த்தீங்களா? அப்ப கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் அழுது ஜெபிக்கும் பொழுது கண்ணீர், நீங்கள் விடுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவர் விலையேற பெற்ற பதிலை வைத்திருக்கிறார். ஆகவேதான் மனிதர்களுக்கு முன்பதாய் அல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்து வடிக்கிற உங்களுடைய கண்ணீருக்கு நிச்சயமாய் அவர் பதில் கொடுப்பார். ஆகவேதான் வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதங்களின் புஸ்தகத்துல கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்களாம்.
ஆமென். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஆகவே வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கும் நம்பிக்கை குன்று போய் வந்திருக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படியே தான் போய்கொண்டு இருக்குமா? எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்காதா? மனமகிழ்ச்சி இருக்காதா? நான் எதிர்பார்த்த நன்மைகளை நான் சுதந்திரிக்க முடியாதா? என் வாழ்க்கை முழுவதுமாக தோல்வி தோல்வி, சஞ்சலம் என்று சொல்லி, பாடுகள் என்று சொல்லி தான் போய்கொண்டு இருக்குமா? இப்படியெல்லாம் பலவிதமான கேள்விகளோடு கூட வந்திருந்தால், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆமென் சுக வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுவார். ஆமென். தோல்வியா இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். ஆகவே இன்றைக்கு நீங்க சோர்ந்து போக வேண்டாம். ஆகவே தான் கர்த்தர் வார்த்தை கொடுத்திருக்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் ஆண்டவர் மீது வைக்கிற நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகவே போகாது. அவர் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய எல்லா போராட்டங்களுக்கும் அவர் முடிவு உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். எந்த இடத்தில் நீங்கள் அவமானப்பட்டு குனிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அல்லது வெட்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, அதே இடத்தில் கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் உங்களை உயர்த்தி கனப்படுத்துவார். ஐயா, இன்றைக்கு நான் ஒன்றுமில்லாதவனாய் இருக்கிறேன், ஒன்றுமில்லாதவளாய் இருக்கிறேனே, ஆமென். நீங்க சோர்ந்து போய் இருக்கலாம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு ஒரு தீர்வு இல்லை. நிச்சயமாய் கர்த்தர் தீர்வை கொடுக்கிற தேவன். அந்நாளுக்கு பதில் கொடுத்தவர் உங்களுக்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார். ஆகவே தான் வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது, யோபின் புஸ்தகத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு எப்படி இருக்குமா? சம்பூரணமா இருக்கும். பிரசங்கி 7:8 நீங்க வாசிக்கும் பொழுது, ஒரு காரியத்தின் முடிவை காட்டிலும் ஆரம்பத்தை காட்டிலும் அதனுடைய முடிவு நல்லது என்று சொல்லி வாசிக்கிறோம். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஆகவே நீங்க துவண்டு போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய கண்ணீருக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப என்னென்ன காரியங்கள், நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? கர்த்தர் எனக்கு முடிவு உண்டு பண்ணுகிற தேவன், ஒரு நிச்சயமா என்னுடைய எதிர்காலத்தை பிரகாசிப்பிக்கிற தேவன். அப்ப எப்படிப்பட்ட காரியத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன்? அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு விதமான சிறையிருப்பு காணப்பட்டு கொண்டே இருக்கு. சிறையிருப்பு. இந்த சிறையிருப்புக்கு தான் ஆமென் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் தோல்வி அடையும்படியாய் செய்து கொண்டிருக்கு. அப்ப அந்த சிறையிருப்பில் இருந்து நம்மை விடுவிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய காரியம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை, மனமகிழ்ச்சி இல்லை? துன்மார்க்கரை பார்க்கும் பொழுது அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களை குறித்து என்ன பண்ணக்கூடாது? எரிச்சல் அடையாது. மற்றவர்களை பாராதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் என் குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும் ஐயா, சந்தோஷம் இருக்கணும், நாங்கள் தழைத்து வாழணும், செழித்து வாழ வேண்டும், உம்முடைய பிள்ளைகள் அல்லவா? அப்ப நாங்கள் எப்படி காணப்படணும்? அப்ப சிறையிருப்பில் இருந்து வெளிவருகிற ஒரு அனுபவம் வாழ்க்கையில காணப்படணும். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் சிறையிருப்பில் இருக்கிறபடியினால் தத்தளிப்பின் பாத்திரத்தை போல காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம வேதம் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்கிறோமோ எல்லாவற்றையும் செய்கிறோம். ஆனா அதுல என்ன இல்லை அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. எந்தெந்த இடங்களில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாது இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் சிறையிருப்புகள் காணப்படும். உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாத பட்சத்துலதான் ஆமென் அநேக காரியங்கள் உங்களை ஒன்று பின்னால் உங்களை சிறைப்படுத்தி கொண்டே இருக்கும். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, எஸ்ராவின் புஸ்தகத்தை நீங்க எடுத்து வாசிக்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். ஆமென். அப்படியே முதல் வசனம், இவைகளை செய்து முடித்த பின்பு பிரபுக்கள் என்னிடத்தில் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அம்மோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் சிறையிருப்பு இருக்கு? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் தோல்வியாய் அமைந்திருக்கு? காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் சிறையிருப்பில் இருந்து கொண்டிருக்கிறேன். இப்போ சிறையிருப்பில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆமென் எஸ்ரா எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்தை செப்பனிட்டு ஆமென் அதை சீர்படுத்தும்படியாக கோரேசனுடைய ஆவியை கர்த்தர் ஏவி எழுப்புகிறார்.
கோரேசுடைய ஆவியை எழுப்பி சிறைப்பட்ட மக்களை எல்லாம் அனுப்புகிறார் ஆலயத்தை செப்பனிடும்படியாக. அப்போ அந்த காரியத்தில் தான் வாசிக்கிறோம், எப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்களாம். லேவியர் என்னிடத்தில் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியர், அம்மோனியர், மோவாப்பியர், எகிப்தியர், அம்மோனியர் என்னும் இந்த தேச ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. ஆகவேதான் ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஜெயம் இல்லை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் கண்ணீர் காணப்படுகிறது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் சஞ்சலங்கள் வருத்தங்கள் அதிகமாய் காணப்படுகிறது. வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, முடிவு உண்டு பண்ணுகிற தேவன் நல்லவர். ஆமேன். அவர் உன்னுடைய வாழ்க்கையை ஜெயமாய் மாற்றுவதற்கு அவர் வாஞ்சையாய் இருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களை அடிமைப்படுத்துகிற சிறைப்படுத்துகிற உலகத்திற்குள்ளாக தான் இன்றைக்கும் நம்ம எப்படி ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம், ஒத்து ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் மனுஷன் வேஷமாக திரிகிறான், மாத்திரமல்ல ஆமேன், மனுஷருடைய காரியங்கள் எல்லாம் வேஷமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம ஆலயத்திற்குள் வரும்பொழுது பயபக்தியோடு கூட காணப்படுகிறோம். ஆனா உலகத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ஒரு போலித்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை விரும்புகிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் கண்ணீரும் கவலையும் சஞ்சலம் தான் காணப்படும். அப்போ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு நான் என்ன பண்ணணும், பிரிந்து வாழுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாய் காணப்பட வேண்டும். ஆகவேதான் பிலேயாமை குறித்து நம்ம வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது, என்னாகமத்தின் புஸ்தகத்தில் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் பார்க்கும் பொழுது, ஐயோ இது எப்படிப்பட்ட ஜனம், எந்த ஒரு ஜனத்தோடும் கலவாத ஒரு ஜனம், எந்த ஒரு ஜனத்தோடும் 3 முறை ஆமென் அவன் கர்த்தருடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிற காரியங்களை எல்லாம் நீங்க நிதானித்து பாருங்க. அந்த என்னாகமம் 22, 23, 24 அதிகாரங்கள்ல இது யாரோடும் கலவாத ஜனம். அப்ப என் வாழ்க்கையில எங்க சிறையிருப்பு இருக்கு, நான் கானானியரோடு கூட, பெர்சியரோடு கூட, எகிப்தியரோடு கூட நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன், சஞ்சரித்து கொண்டிருக்கிறபடியினால் அவர்களுடைய சுபாவங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறபடியினால் என் வாழ்க்கையில தோல்வி. ஐயா நம்ம ஆகவே தான் வாரத்தில் ஒரு நாள் வந்து, ஐயா என் பாவத்தை எல்லாம் மன்னியும் என்று சொல்லிவிட்டு 6 நாட்கள் நீங்கள் பாவம் செய்து வந்தால் உங்களுக்கு விடுதலை கிடைக்காது. ஆமென். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாய் வரணும். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் ஒரு முடிவை கர்த்தர் உண்டு பண்ணுவார், உன் நம்பிக்கையை கர்த்தர் தழைக்க பண்ணுவார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் போராடிக்கொண்டே இருக்கிறோம். ஐயா அவர்கள் நல்லா இருக்கிறாங்க, இவங்க நல்லா இருக்கிறாங்க, மற்றவர்களை பார்க்காதீங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை பாருங்க, உங்கள் குடும்பத்தை பாருங்க, உங்க பிள்ளைகளை பாருங்க. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், எனக்காக அழாதிருங்கள், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். ஆமென். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, அப்ப போராட்டம் எங்க இருக்கு? நான் ஒரு நாள் கிறிஸ்தவனாய் வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமானதல்ல. ஒரு நாளில் அல்லது ஒரு 2 மணி நேரம் கிறிஸ்தவனாய் வாழ்வதற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. ஒவ்வொரு நாளும் ஆகவேதான் பவுல் எழுதுகிறார், நான் அனுதினமும் சாகிறேன். ஏன்? கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக, கிறிஸ்துவுடைய அன்பின் நிமித்தமாக அவருடைய ஆவியானவர் என்னை நெருக்கி ஏவுகிறபடியினால் இந்த கிறிஸ்துவை நான் என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் பிரதிபலிக்கிறவனாய் காணப்படணும். ஐயா அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்கள் பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கெல்லாம் தீர்வு உண்டு பண்ணுவார். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு உலகத்தோடு கூட நீங்க சஞ்சரிக்கிறீங்களா? உலக மக்களோடு கூட சிநேகிதம் பாராட்டி கொண்டு இருக்கிறீங்களா? ஆமென். தானியேலை குறித்து வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகத்துல ஆமென் 6ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். ஆமென். நீ வேண்டிக் கொண்டு தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது. தானியேல் பிரியமான ஒரு புருஷன், அவன் செபிக்கும் பொழுதே. அப்ப 21 நாட்கள் என்ன பண்ணிச்சான்? ஆமென். அந்தகாரத்தின் வல்லமைகள் முழுவதுமாக அவனுடைய ஜெபத்திற்கு பதிலை கொண்டு விடாதபடிக்கு தடை உண்டு பண்ணினதாம். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே,
ஆமென், நம்மை சுற்றிலும் கூட அநேக அந்தகாரத்தின் வல்லமைகள் ஆமென் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அந்த அந்தகாரத்தின் வல்லமைகளை எல்லாம் முறித்து ஜெபிக்கிறவர்களாய் ஜெயம் பெறுகிறவர்களாய் காணப்படணும். அப்ப சிறையிருப்பை கர்த்தர் எப்பொழுது என் வாழ்க்கையில் இருந்து மாற்றுவார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆமென், நீங்கள் செய்கிற 1 மணி நேர ஜெபத்தில் ஒரு விடுதலை கிடைத்து விடாது. அப்போ உங்களை சுற்றில் இருக்கக்கூடிய அந்தகாரத்தின் வல்லமைகள் எல்லாம் என்ன பண்ணணும்? முறிக்கப்படும்படியாக ஆமென் ஒரு பலமான கிரியைகள், பலமான ஆமென் காரியங்கள் நம்மை சுற்றிலும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே தான் வாசிக்கலாம், எபேசியரின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 6ஆம் அதிகாரம் 11, 12 வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ இந்த சிறையிருப்பிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால், என்னை சுற்றில் இருக்கிற இந்த பெர்சியர், கானானியர், இப்படிப்பட்ட பொல்லாத காரியம் ஆமென் என்னை முழுவதுமாக சிறைப்படுத்தி இருக்கிற இந்த காரியத்திலிருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா, இந்த பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு கூட எனக்கு என்ன உண்டு? போராட்டம் இருந்து கொண்டே இருக்கணும். இந்த போராட்டத்துல தான் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். அப்ப இப்படிப்பட்ட போராட்டத்தை நான் எப்படி ஜெயம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேற எந்த ஒரு காரியத்திலும் இப்படிப்பட்ட காரியத்தை நீங்க என்ன பண்ண முடியாது? மேற்கொள்ளவே முடியாது. ஆகவே வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, அப்ப என்ன ஜனங்கள் மத்தியில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? அசுத்தம் நிறைந்த ஜனங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே தான் ஏசாயாவுடைய கண்களை கர்த்தர் திறந்த பொழுது அவர் சொன்னார், ஐயோ நான் அதமானேன், நான் எப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் மத்தியில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஐயா. அசுத்த மனிதர்களுடைய மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால் நான் என்ன எப்படி இருக்கிறேன்? நானும் அசுத்தமா இருக்கிறேன் ஐயா. அப்போதான் ஆண்டவர் ஆமென் அக்கினி குரட்டினால் தம்முடைய தூதன் அனுப்பி ஆமென் அவனுடைய நாவை தொட்ட பொழுது ஆமென் அவன் சொன்னான், வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, அப்ப இப்படிப்பட்ட அந்தகாரத்தின் வல்லமைகள் உலகத்தின் மாய்மாலங்களுக்குள்ளாக ஆமென் வாழ்ந்து கொண்டு இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே தோல்வியாக தான் காணப்படும். அப்ப இப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருந்து மீட்டெடுக்கும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைத்திருக்கிறார். ஆகவே தான் நிச்சயமாக முடிவு உண்டு. உன் வாழ்க்கையில் ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஆசீர்வாதமாய் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினால், ஏதோ ஒரு மணி நேரம் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமென் அமர்ந்திருக்கிற நேரம் ஆமென் போதுமானதல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிட பொழுதும் ஆண்டவருடைய சாயலை வெளிப்படுத்தி ஜீவிக்கிற அந்த ஆழமான அனுபவத்திற்கு நேராக ஆமென் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆகவேதான் ஆமென் ஐயா, நான் பிரித்தெடுக்கப்பட்ட கர்த்தருடைய ஜனம் ஐயா. பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஜனம். நான் என்னுடைய ஆலயத்தில் மாத்திரமல்ல, என் குடும்பத்தில் மாத்திரமல்ல, வேலை செய்கிற இடத்தில் இல்ல, எல்லா இடங்களிலும் ஆமென் என் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படணும் ராஜா. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுங்க என்று சொல்லி நீங்கள் ஜபிக்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தம் நிச்சயமாக உங்கள் செவிகளில் துணிக்கும். கர்த்தர் அவருடைய சாயலை ஆமென் போல மாற்றி உங்களையும் கூட புதுப்பித்து நடத்துவார். அப்பொழுது உன் வாழ்க்கை கட்டப்படும். நீயும் மேன்மையான ஒரு காரியத்தை, ஆசீர்வாதமான காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது, ஐயா ஒரு கடமுறை கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ராஜா. இப்படிப்பட்ட பொல்லாத ஜனங்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா, துரைத்தனத்தின் ஆவிகள் என்னை சூழ்ந்திருக்கிற அந்த நேரத்தில் ஆமென் நான் கண்ணீரோடு கூட ஆமென் அதிகமாய் உம்முடைய சமூகத்தில் நேரத்தை செலவு செய்யணும் ஐயா. எனக்குள்ளா இருக்கிற உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலன் அடையணும் ராஜா. இந்த கிறிஸ்துவின் அன்பை நான் வெளிப்படுத்துகிறவனாய், கிறிஸ்துவின் சுபாவங்களை வெளிப்படுத்துகிறவனாய், எல்லா இடங்களிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவனாய் காணப்படணும். இதுதான் ஒரு நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். ஆகவே இந்த அனுபவத்துக்கு நேராக தான் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அப்ப இந்த அனுபவம் உங்க வாழ்க்கையில வரதான் உங்க வாழ்க்கையில் ஆமென் கர்த்தர் நீங்கள் எதிர்பாராத, நினைத்து பாராத மாற்றங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். ஆகவே ஆமென், நான் இரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நல்லது. ஆனாலும் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தில் அதிக நேரம் செலவு பண்ணுங்க. ஆமென். வேதத்தில் வாசிக்கும் பொழுது மரியாளை குறித்து வாசிக்கிறோம். ஆமென். வேதத்தில் அவள் இயேசுவின் பாதத்தில் விழுந்து கிடந்த மரியாள், இயேசுவின் பாதத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட மரியாள், ஆமென் இயேசுவின் பாதத்தில் கண்ணீர் வடித்த மரியாள், தன்னுடைய மரித்து போன ஆமென் லாசருவை உயிரோடு கூட எழுப்பினது மரியாளுடைய கண்ணீர். யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாதத்தில் அதிக நேரத்தை செலவு செய்கிறீர்களோ
நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் கர்த்தர் நினைத்து பாராத ஆமென் எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் காண பண்ணுவார். ஆகவே கடமுறையாக ஆண்டவரை ஆமென் என்ன பண்ணாதீங்க, ஆராதிக்காதீங்க. கடமுறையாய் ஆராதிக்காதீங்க. கடனுக்காக ஆண்டவருடைய சமூகத்துக்கு வராதீங்க. ஒரு பயத்தோடு ஒரு ஆமென் ஆண்டவருக்கு ஆமென் ஒரு பயத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்துக்கு வாங்க. ஒரு நிதானமாய் ஆண்டவருடைய சமூகத்தை வாஞ்சையாய் தாகத்தோடு கூட தேடி ஓடி வாங்க. ஆமென். அவர் இன்றைக்கும் நல்லவராகவே காணப்படுகிறார். ஆகவே தான் பிலேயாம் சொன்னான், இது யாரோடும் கலவாத ஜனம். அப்ப என் சிறையிருப்பு மாறணும்னு சொன்னா நான் இந்த ஜனங்களிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு அந்த அனுபவத்துக்கு நேராய் என்னை கர்த்தர் கொண்டு வரணும். இந்த ஜனம் ஐயா இவன் யாரோடும் கலவாதவன், யாரோடும் கலவாத ஆமென் ஜனம் என்று சொல்லி ஆமென் உங்களை குறித்து ஒரு பெயர் வரணும். அப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை எனக்கு கொடுங்க ராஜா. ஆமென். நான் சிறையிருப்பிலிருந்து மீண்டு வரணும்னு சொன்னா ஆமென் எனக்குள்ளா இருக்கக்கூடிய இப்படி பொல்லாத கிரியைகள் எல்லாம் என்னை விட்டு போகணும்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிற தேவனாய் இருப்பார். அடுத்ததாக நீங்க பார்க்கும் பொழுது மரணத்தின் சிறையிருப்பு, பயம் என்கிற சிறையிருப்பு. ஆமென். அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் ஆமென் பிரச்சனையாய் காணப்படுகிற காரியம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பயம், மரணத்தின் பயம். ஆமென். இந்த மரணத்தின் பயம் என்பதுதான் இன்றைக்கு அநேகர் என்ன படி கொண்டிருக்கு, சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. ஆண்டவரை ஆராதிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஆனாலும் என்ன இல்லை, ஒரு விடுதலை இல்லை, மரணத்தை குறித்த ஒரு தெளிவில்லாத ஒரு வாழ்க்கை. வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். வாசிங்க. ஆமென். மரண இருளில் இருக்கிற ஜனங்கள். அப்போ இன்றைக்கு இரண்டாவது ஒரு சிறையிருப்பு. எப்படிப்பட்ட சிறையிருப்பு? பயம். அநேகருடைய வாழ்க்கையில் பயம். அடுத்தது மரணத்தை குறித்ததான ஒரு பயம். சங்கீதம் 23 வாசிக்கும் பொழுது 23:4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். அப்போ இந்த பயத்தின் ஆவிகளிலிருந்து ஒரு விடுதலையை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். அப்ப எனக்கு எதுல விடுதலை, எதற்கு முடிவு உண்டு பண்ணுகிறார்? இந்த மரணத்தை குறித்த ஒரு பயம். இன்னைக்கு அநேகர் திகிலோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஐயா மரணம் எப்போ சம்பவிக்கும், எந்த ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் தெரியவே தெரியாது. ஆனா ஒரு தெளிவு காணப்படணும், மரணத்தை குறித்த ஒரு தெளிவு. ஆமேன். இப்படி பொல்லாத இருள் ஆமேன் ஐயா வயதாகி கொண்டே போய் கொண்டிருக்கிறது ஐயா. என்னுடைய வாழ்க்கை எப்படி முடியும்? ஒரு பயம். அநேகருடைய வாழ்க்கையில் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆசைப்படுகிறார்களே தவிர ஆமென் கர்த்தருடைய சமூகத்தில் அந்த இளைப்பாறுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது மிகவும் சோகமடைந்தவர்களாய் காணப்படுறாங்க. ஆமென். அல்ல, இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் மரணம் என்பது நிச்சயமாய் ஒரு நாள் ஆமென் நடக்கும். அப்ப அந்த மரணத்தை குறித்த ஒரு தெளிவு காணப்படும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்க வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது யோபின் புஸ்தகம் 16:16 வாசிங்க. அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைந்தது, மரண இருள் என் கண் இமைகளின் மேல் உண்டாயிருக்கிறது. ஆமே. நெருக்கத்தின் மத்தியிலும் இழப்பின் மத்தியிலும் புலம்பின யோபு சொல்லுகிறார். ஆமே. எப்படிப்பட்ட ஒரு ஜீவிய? மறுபடியும் வாசிங்க. அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைந்தது, மரண இருள் என் கண் இமைகளின் மேல் உண்டாயிருக்கிறது. மரண இருள் என் கண் இமைகள் மீது மூடிக்கொண்டதையா. இப்ப மரணத்தை குறித்த ஒரு பயம், எல்லா விதமான இழப்பு. ஆமென். அடுத்தது மரண இருள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை நான் எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன்? என்னுடைய சுக வாழ்க்கையை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஆனா எனக்கு என்ன வந்தது? சஞ்சலங்களும் இருளும் தான் என்னை ஆமென் சூழ்ந்து கொண்டது. யோபு புலம்பின புலம்பல்கள் அதிகம் காணப்பட்டாலும் மரணத்தை குறித்து அவர் சொல்லுகிற வார்த்தை. அதன் பின்பதாக தான் யோபு எழுதுகிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல என்னுடைய கண்கள் காணும். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இந்த மரணத்தின் பயத்தின் இருளில் இருந்து என்னை யார் விடுதலையாக்க முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்க முடியும். ஏன்? அவர் மரணத்தை ருசி பார்த்ததினால், மரணத்தை ஜெயமாய் விழுங்கினபடியினால் இன்றைக்கு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ண முடியும்? எனக்கு இந்த மரண இருளில் இருந்து எனக்கு ஒரு ஜெயத்தை அவர் கொடுக்க முடியும். ஏன்? மரணத்தை அவர் ருசி பார்த்தபடியினால். ஆமென். அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஆமென் அந்த சாத்தானின் தலையை நசுக்கி
ஆமென். கல்வாரியில் எனக்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்தபடியினால், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஆமென் அவருடைய மகளாக இருக்கிற எனக்கு அந்த மரணத்தை குறித்த ஒரு நம்பிக்கை உண்டு, ஒரு நிச்சயம் உண்டு. இந்த உலகத்தில் என் ஓட்டத்தை நான் முடித்தாலும் அவரோடு கூட நான் என்றைக்கும் சதா காலங்களிலும் அவரோடு கூட இருப்பேன் என்கிற நம்பிக்கையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் இன்றைக்கு அநேகர் இந்த மரணத்தை குறித்த ஒரு ஆமென் தெளிவில்லாது இருக்கிறபடினால், ஐயோ என் குடும்பத்தை யார் நடத்துவார்கள், என் பிள்ளைகளை குறித்து யார் நடத்துவார்கள் என்கிற ஒரு தெளிவில்லாதபடியினால் ஆமென். ஆகவே தான் பவுலுக்கு அந்த நிச்சயம் இருந்தபடியினால் தான் அவர் எழுதுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு நல்ல போர்ச்சேவகனாக தீங்கு அனுபவிக்கிற ஆமென் நீங்களும் நானும் மரணத்தை குறித்த ஒரு தெளிவு காணப்படணும். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். எந்த சூழ்நிலையில் ஆமென் நான் கர்த்தருக்காக ஆமென் நான் விதைக்கப்படுவேன், அவர் வருகிற நாளில் நான் உயிர்த்தெழுவேன் என்கிற நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில காணப்படணும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால், மரணத்தை குறித்து ஒவ்வொரு நாள் இரவு நீங்க பயந்து கொண்டிருந்தால், அழுது கொண்டிருந்தால், ஐயோ என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவித்தால் நான் என்ன செய்ய முடியும், யாரிடம் எனக்கு ஆறுதல் கொடுக்க முடியும் என்று சொல்லி பயத்தோடு கூட நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருந்தால், இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரத்தின் ஆமென் மேல் ஒரு அதிகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த மரணத்தை ஜெயமாய் விழுங்கின என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பலன் கொடுப்பார். இந்த மரணத்தின் ஆமென் பயத்தின் ஆவிகளில் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆகவே மரணத்தை குறித்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆமென். எந்த ஒரு கிறிஸ்தவனும் நீங்கள் அதிகமாய் பிரியப்படுகிற, வாழ ஆசைப்படுகிற ஒரு இடம் பரலோகமாய் காணப்படணும். இந்த உலகத்தில் நான் காலகாலமாய் இருப்பேன் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டு ராதபடிக்கு ஆமென் ஆண்டவருடைய சமூகத்தில் ஐயா எந்த நேரத்தில் நீ அழைத்தாலும் என்ன பண்ண முடியும், நிச்சயமாய் நான் வர முடியும் என்கிற நம்பிக்கையோடு ஜீவிப்பதுதான் ஆமென். கர்த்தர் அதற்காக தான் நிச்சயமாக உனக்கு என்ன பண்ணுவோம் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்றைக்கு அந்த மரணத்தின் பயத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட மரண பயம் ஐயா ஒரு காரிருளனை மூடிக்கொண்டு இருக்கிறது ஐயா, என்னால் சரியா நிம்மதியா இருக்க முடியல, சந்தோஷமாய் இருக்க முடியல, மகிழ்ச்சியோடு இருக்க முடியல, இந்த அழுகையின் பள்ளத்தாக்கிற்குள்ளாய் நான் இருந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லலாம். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவன். ஆமென். அந்த பயத்தை கொண்டு வருவது பொல்லாத பிசாசு. மரணத்தை ஆமென் காரியத்தை காண்பித்து உங்களுக்கு பயத்தை கொண்டு வருவது பிசாசுடைய கிரியை. அதிலிருந்து ஜெயம் எடுக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியாக கடந்து போனார். அவர் மாதிரியாய் இருக்கிறபடியினால், ஆண்டவரே நானும் இந்த மரண இருளை கடந்து செல்லுவேன் ஐயா, நிச்சயமாக எனக்கும் கர்த்தர் ஒரு நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறீர், ஆசீர்வாதமான காரியத்தை வைத்திருக்கிறீர், உண்மையின் உயிர்த்தெழுதலில் நிச்சயம் நான் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கைக்குள்ளாக வரும் பொழுது இந்த மரணம் பயம் என்பது ஆமென் உங்களை விட்டு அகன்று போகும். ஆமென். ஆகவேதான் யாரும் மாதிரி அல்ல, இயேசு கிறிஸ்துவே நமக்கு மாதிரியாய் காணப்படுகிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஒரு மாதிரியாக இருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் இரவு யாரெல்லாம் ஐயா மரணத்தை குறித்து அழுது கொண்டு இருக்கிறீர்களோ, ஐயோ எனக்கு இப்படி மரணம் சம்பவித்தால் ஆமென் என் குடும்பம் என்ன ஆகும் ஐயா, என் பிள்ளைகள் என்ன ஆவார்கள், அழுது கொண்டு இருக்கிறீங்களா, உங்க கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் அந்த மரண பயத்தில் இருந்து ஆமென் நிச்சயமாய் விடுதலை கொடுப்பார். உங்கள் ஓட்டத்தை நீங்கள் பூரணமாய் ஓடு முடிக்கிற வரை கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பது நிச்சயம். ஆகவே நீங்கள் அழுது கொண்டிருக்க வேண்டாம். உங்கள் வேதனையை ஆமென் முழுவதுமாக மாற்றி போடும்படியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் இறங்கி வந்திருக்கிறார். உன் கண்ணீரை காண்கிற தேவன் உண்டு, உன் கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிற தேவன் உண்டு. ஆமென். நிச்சயமாக உன்னுடைய எல்லா விதமான பயத்திற்கும் நாச மோசங்களுக்கும் அவர் தீங்குக்கும் ஆமென் விலக்கி உன்னை பாதுகாக்க ரட்சிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே பயப்பட வேண்டாம். ஆமென். நீ திகையாதே, நான் உன்னுடைய தேவன் என்று வாக்கு கொடுத்த தேவன். அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். மனிதர்கள் ஆயிரமான வார்த்தைகளை சொல்லி சொல்லி உங்களை கலங்கடிக்கலாம், ஆனாலும் நீங்க கலங்க வேண்டாம். மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர் உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட அந்த மரணத்தின் வாசனைகளை முழுவதுமாக எடுத்து போடுவார். ஆமென். அவர் நற்கந்தகம் உள்ள தேவன் அல்லவா. ஆகவே இந்த மரணத்தின் காரியத்தை குறித்த ஒரு பயம் இல்லாதபடி ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய ஆயுள் நாட்களை நீர் வைத்திருக்கிற வரை பூரணமாய் என்னுடைய நாட்களை நான் ஓடி முடிப்பேன் என்று விசுவாசத்தோடு கூட அறிக்கையிட்டு இந்த மரணத்தின் அதிகாரியை முழுவதுமாக ஜெயம் கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை இந்த தீங்கு நாச மோசங்களிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். அப்ப மரணத்தை குறித்த ஒரு பயம் இன்றைக்கு அநேகருடைய சிறையிருப்பு. ஒரு பலவீனம் வந்துட்டா உடனே மரணத்தை குறித்த ஒரு பயம். நம்ம கடந்த வாரத்தில் ஒரு சபையில செய்திக்காக போயிருந்தேன். அந்த இடத்துல ஒரு சகோதரி சாட்சி கொடுத்தாங்க. கடந்த மாதத்தில் ஒரு நாள் அவருக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வரும்.
இப்போ அந்த நெஞ்சு வலி வந்த உடனே பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு மாத்திரை வாங்கி போடுவார். இப்போ அந்த சகோதரி சொல்கிறாங்க, ஒரு நாள் காலையில் எழுந்து எங்கே போனாருன்னு தெரியல, நான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாருன்னு நினச்சேன். ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கிறவரை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. அங்கே போனால் அவரை ஹார்ட் அட்டாக்கு. உடனே அந்த கூட்டிகிட்டு போன நண்பர் வீட்டுக்கு வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்காரு, அம்மா அவங்க வீட்டுக்கார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க ஹாஸ்பிட்டல் போனால் அவருக்கு ஹார்ட் அட்டாக்கு, ஐசியூவில் இருக்குது. அங்கே ஸ்டாஃப் சொல்லியிருக்கிறாங்க, அம்மா 50,000 ரூபாய் ஒரு ஊசி, 50,000 ரூபாய் இப்போ போட்டால் தான் ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த அம்மா ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம், என்னால் முடியாதுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஸ்டான்லிக்கு அனுப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் ஸ்டான்லியில் தான் இருந்தார். இந்த அம்மா அழுகுறாங்க, 2 சின்ன பிள்ளைங்க, அவர் 38 வயசு தான் ஐயா, 38 வயசு தான். நான் 2 பிள்ளைங்களை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒன்றுமே தெரியல. ஒரே அழுகை தான். இவருக்கு பின்னாடி போனவங்கெல்லாம் டிஸ்சார்ஜ் ஆகி போகிறாங்க, ஆனால் இவருக்கு ஒன்றுமே பண்ணல. ஆன்ஜியோ பண்ணி ஸ்ட்ரென்த் வச்சுருக்குறாங்க, ஆனால் அவர் டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டேன்றாங்க. ஒரே அழுகை தான், ஒரே அழுகை தான். வார்டுக்கு மாற்றிட்டு மறுபடியும் ஐசியூக்கு கொண்டு போயிட்டாங்க. ரொம்ப பார்க்கும் பொழுதே ஒரு பயம், எனக்கு என்ன ஆயிரும் இப்படி தான் எனக்கு பயம். அந்த இருந்த நாட்கள் முழுவதும் கண்ணீரில் தான் நான் அழுது கொண்டே தான் இருந்தேன். எனக்கு ஒரு நிம்மதியே இல்லை. கடைசியாக டிஸ்சார்ஜ் பண்ணும்பொழுது டாக்டர் சொன்னார், அவனுக்கு தூக்கத்தில் கூட உயிர் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, நம்ம என் மரண இருளை குறித்த ஒரு பயம். சொல்கிறாங்க, என் வீட்டுக்காரர் ஊழியத்துக்கெல்லாம் போவார், எல்லா இடத்துக்கும் போய் ட்ராக்ஸ்லாம் கொடுப்பார். என் 38 வயசுனாலும் பரவாயில்ல, 38 வயசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது ரொம்ப வேதனையாக இருந்தது. மரணத்தை குறித்த ஒரு தெளிவில்லாதபடியினா நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் பவுல் எழுதும் பொழுது எல்லா சூழ்நிலைகளிலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, அநேகருக்கு இந்த மரணத்தை குறித்து நரகத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினா இந்த பிரசங்கம் பிடிக்கவே பிடிக்காது. என்னையா அந்த மனுஷன் பிரசங்கத்தை மரணத்தை குறித்தும் சாபத்தை குறித்தும் நரகத்தை குறித்தும் பேசி கொண்டு இருக்கிறாரே. இல்லை, கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் மரணத்தை குறித்து. ஆகவே தான் வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது மற்றவர்களைப் போல வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நித்திரை அடைந்து கொண்டு வருவார். ஆகவேதான் நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனமில்லை. அப்போ இந்த நாளில் தெரிவாய் அறிந்து கொள்ளுங்க, மரண பயம், மரண இருள் என்று வரும் பொழுது மரணத்தை குறித்து கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. மரணத்தை சந்திக்கிறவர்களாய் காணப்பட அந்த நாள், அந்த மகிழ்ச்சி நிறைந்த அந்த நாளை ஆயத்தத்தோடு கூட எதிர்பார்க்கிறவர்களாய் காணப்படணும். ஆகவே இப்படிதான் நீங்க நல்ல போராட்டத்துக்குள் பிரவேசிக்கும்படியாக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே மரணத்தை குறித்த ஒரு நல்ல தெளிவுக்குள்ளாக வாங்க. ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய கல்வாரியின் அன்பை ருசித்தவர்களுக்கு மரணம் என்பது ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. என் வாழ்க்கையில என்றைக்கு நடந்தாலும் இரட்சகராகிய கிறிஸ்துவை சந்திக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். இந்த வாழ்க்கை வாழ்கிறவர்கள் மரணத்தை குறித்த ஒரு பயம் இருக்கவே இருக்காது. அப்போ உலகத்தோடு கூட கலந்திருக்கிற ஜனங்களுக்கு தான் என்ன பண்ணப்படும், மரணத்தை குறித்த ஒரு பயம் காணப்பட்டு கொண்டே இருக்கும். ஆகவே வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, மரணத்தை குறித்த ஒரு தெளிவு. முதலாவதாக பிரிந்தெடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஜீவியத்திற்கு வாங்க. இரண்டாவதாக மரணத்தை குறித்த ஒரு தெளிவான புரிதலுக்குள்ளாக வாங்க. ஐயா, நான் என்றென்றைக்கும் ஆண்டவரோடு கூட இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே எனக்கு இந்த உலகம் ஒரு பொருட்டல்ல என்று சொல்லி நீங்க நம்பிக்கையோடு ஜீவிக்கும் பொழுது நீங்க ஓடிக்கொண்டே இருக்க முடியும். கர்த்தர் உங்களுடைய நாட்களை பூரணப்படுத்தி நடத்தி கொண்டே இருப்பார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நம் ஜெபத்தோடு கூட முடிக்கலாம். வாசிக்கலாம். கடைசியாக தோல்வி என்கிற சிறையிருப்பு வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் வாசிங்க.
ம் நீ எரிகோவுக்கு அதன் ராஜாவுக்கும் செய்தது போல ம் ஆயின் அதன் ராஜாவுக்கும் செய்ய கடவா. போதும். இதற்கு முந்தின அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது எரிகோ கோட்டையை பிடித்த பின்பதாக அடுத்ததாக வருகிறார்கள் ஆயி பட்டணம். இந்த ஆயி பட்டணத்து ஒரு சின்ன பட்டணம் தான். அப்ப இந்த சின்ன பட்டணத்தை பிடிப்பதற்காக ஜனங்கள் சொல்றாங்க யோசுவா கிட்ட, நம்ம எல்லாருமே என்ன பண்ண வேண்டாம், போக வேண்டாம். வெறும் ஒரு 3000 பேர் இருந்தால் இந்த ஆயி பட்டணத்தை என்ன பண்ணிடலாம், பிடித்து விடலாம் என்று சொல்லி போறாங்க. மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு சிறையிருப்பு என்ன அப்படின்னு சொன்னா தோல்வி. தோல்வி. இந்த தோல்வி தான் அநேகருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா பின்மாற்றத்திற்கு நேராக கொண்டு போகும். ஐயா, அந்த ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றிக்கொண்ட பின்பதாக எனக்கு என்ன கிடைக்கல, எல்லாமே போராட்டமா இருக்குது ஐயா, எல்லாமே போராட்டமா இருக்கு. எந்த விதமான நன்மைகளை நான் என்ன பண்ண முடியல, என் வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்ள முடியல ஐயா, எல்லாமே என் வாழ்க்கையில் தோல்வியாய் காணப்படுகிறது என்று சொல்லி அநேகர் அந்த தோல்வியின் நிமித்தமாக கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பண்ணுவாங்க, பின்வாங்கி போய் கொண்டிருப்பாங்க. எரிகோ கோட்டை ஆமேன் விழத்தலின பின்பதாக, எரிகோ கோட்டையை சுதந்திரித்த பின்பதாக இந்த ஜனங்கள் ஆயி பட்டணம், கானான் தேசத்தை சுதந்திரித்த கர்த்தருடைய ஜனங்கள் ஆயி பட்டணம், சின்ன பட்டணம் தான் ஐயா, சின்ன பட்டணம் தான். அப்போ ஒரு 3000 பேர் கொண்டு நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த பட்டணத்தை பிடித்து விடலாம் என்று சொன்ன பொழுது கிட்டத்தட்ட 36 பேர் மரித்து போகிறார். 36 பேர் மரித்து போறாங்க. அப்பதான் யோசுவா முகம் குப்புற கர்த்தருடைய சமூகத்தில் விழுறான். என்ன ஆண்டவரே, ஏன், எதற்காக, சின்ன பட்டணம் தானே நாங்க போனோம், எப்படி எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தோல்வி வந்தது என்று சொன்ன உடனே யோசுவா முகம் குப்புற கர்த்தருடைய சமூகத்துல விழுந்து கிடக்கிறார். அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல, உன்னுடைய ஜனத்துல, நீ எகிப்திலிருந்து கொண்டு வந்த ஜனத்துல என்ன இருக்குது, தீங்கு இருக்குது ஐயா, பாவம் செய்திருக்கிறாங்க, பாவம் செய்திருக்கிறாங்க. அப்ப இரண்டாவது, என் வாழ்க்கையில தோல்வி என்கிற சிறையிருப்பில் நான் இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணணும், என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பாவம் என்கிற அந்த சிறையிருப்பிலிருந்து நான் வெளியே வரணும். இன்னைக்கு அநேகர் ஐயா, நான் வெளியே கிறிஸ்தவனாய் ஜீவிக்கலாம், ஆனா உள்ளான மனுஷனுக்குள்ளாக அநேக ரகசியங்கள் உள்ள புதந்து கிடைக்கும் பாத்தீங்களா, அப்படிப்பட்ட பாவ அழுக்குகள் எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணணும், என்னை விட்டு வெளியே போகணுங்க. ஒரே ஆகானின் நிமித்தமாக கிட்டத்தட்ட 36 பேர் மரித்து போனாங்க. காரணம் என்ன, பாவம் இருந்தபடியினால். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, உங்க தோல்வி, குடும்பத்துல தோல்வி காணப்படுதா, எதை செய்தாலும் வாய்க்க மாட்டேன்து, ஆராயுங்க, நிதானித்து பாருங்க, எந்த இடத்துல தவறு காணப்படுது, என் குடும்பத்துல எந்த இடத்துல தவறு காணப்படுகிறது, யார் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, நிதானித்து பாருங்க. யார் என் குடும்பத்துல ஒரு ஆகானா இருக்கிறாங்க, நிதானித்து பாருங்க. கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும் வரை ரட்சிக்கப்படுகிற வரை ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால நில்லுங்க. ஒரே ஆகானின் நிமித்தம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக ஒரு பெரிய அழிவை கர்த்தர் கட்டளையிட்டார். 38 பேருடைய மரணம் ஒரு ஆகானுடைய பாவத்தை வெளியே கொண்டு வந்தது. வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, குடும்பத்துல ஏன் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆகானை போல வாழ்ந்து கொண்டு இருந்தால் குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது. அப்ப இந்த ஆகான் என்பவன் என்ன பண்ணான்னா இச்சித்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். இச்சித்தான் அப்படின்னு சொல்லி வேத புஸ்தகத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17-18 ஆவியின் கனிகளை குறித்து வாசிங்க. ஆவியின் கனியோ ம் ம் ஆ ம் 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 ஆ ம் ஆமென். அது கடைசியாய் சொல்லப்பட்ட கனி என்னது, இச்சை அடக்கம். வாசிக்கலாம். 10 கட்டளையில கடைசி கட்டளை என்னது, முழுசா வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20 வாசிங்க, எடுத்து வாசிங்க. 17 யாத்ராகமம் 20:17. ம் 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 ஆமென். யோசுவா 7:20-21 வாசிங்க. ம் ம் ஆ ம்
ம் 50 சேக்கல் நிலையான ஒரு பொன் காலத்தையும் ம் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். ம் இதோ அவைகளின் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் விளைந்திருக்கிறது. ஆமென் வெள்ளியும் அதன் அடியில் இருக்கிறது என்றார். ஆமென். அப்போ ஆவியின் கனியில சொல்லப்பட்டிருக்கிற கடைசி கனி இச்சை அடக்கம். அப்போ என் வாழ்க்கையில தோல்வி, ஏன் தோல்வி, என் குடும்பத்துல எல்லாம் தோல்வியாய் காணப்படுகிறது அப்படின்னு சொன்னா, இந்த ஆகானுடைய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா இச்சை. இச்சை. ஆகவேதான் 9 கற்பனை, 10 கற்பனையில 9 கற்பனை கை கொள்ள முடியும். 10வது கற்பனை பார்த்தீங்கன்னா, பிறனுக்குரியதை இச்சியாதிருப்பாயா, இச்சியாதிருப்பாயா. இந்த கடைசி கற்பனை இருக்கு பார்த்தீங்களா, இதுல தான் அநேகர் விழுந்து போவது, அநேகருடைய காரியம் இதுல தான் விழுந்து போகிற ஒரு காரியம். எந்த ஒரு காரியத்தை பார்த்தாலும் இச்சை இச்சை இச்சை. அதை பார்க்கும் பொழுது இச்சை. அப்ப இந்த இச்சை என்கிற பாவம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, குடும்பத்துல தோல்விகளை கொண்டு வரும். அதனாலதான் மற்றவர்களை பார்த்து வாழ பழகக்கூடாது. அவங்க வீட்டுல இது இருக்கு, இவங்க வீட்டுல இது இருக்கு, என் வீட்டுல இது இருக்கணும், அந்த இச்சை வரக்கூடாது. அந்த இச்சை வந்துட்டாலே உங்க குடும்பத்துல யார் வந்துட்டா, ஆகான் வந்துட்டான். ஆகான் ஜெயமாய் போய்கொண்டிருந்த குடும்பம் தான், ஆசீர்வாதமாய் போய்கொண்டிருந்த குடும்பம் தான், கர்த்தருக்கு பயத்தோடு கூட நடந்த குடும்பம் தான் ஏன் விழுந்து போகிறது? இச்சை. இந்த ஆகான் என்றைக்கு ஒரு குடும்பத்திற்குள்ளாய் வருகிறானோ அந்த இடத்துல வீழ்ச்சிக்கு தான் காரணம். வீழ்ச்சி தான். அதற்கிலிருந்து நீங்க வெளியே வரணும். அதை அநேகர் கண்டு கொள்வதே கிடையாது. அப்ப இந்த இச்சை என்பதுதான் மிக மிக மோசமான ஒரு காரியம். இந்த இச்சை என்கிற காரியத்திலிருந்து வெளியே வாங்க. இன்னைக்கு என் குடும்பத்துல ஏன் அநேகர் எல்லா பொருளாதார இழப்பு இருக்குது ஐயா, என்னென்ன காரியங்களை எல்லாம் நாங்க வாங்கணும்னு ஆசைப்படுறோமோ முடியல, கடன் அதிகமாய் காணப்படுகிறது. காரணம் என்ன? இந்த இச்சை. ஆகவேதான் கனிகள்ல கடைசியாய் சொல்லப்பட்டிருக்கு இச்சை அடக்கம். இச்சை அடக்கம். அநேகருக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு பெருந்தீனிக்காரனாயிராதே. அப்ப இச்சை இச்சை. இந்த இச்சை என்பது ஆகானுடைய கூடாரமாய் காணப்படுகிறது. அப்ப ஆகானுடைய கூடாரத்துல என்ன காணப்படாது? ஜெயம் காணப்படாது, தோல்விதான் இருக்கும். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களை சார்ந்தவர்களையும் அதை விளை பண்ணி கொண்டே இருக்கும். ஆகவே வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, துணிகரமான பாவத்திற்கு என்ன பண்ணுங்க? நீங்களாக்கி ரட்சிங்க ஐயா. அப்ப இப்படிப்பட்ட இச்சையான காரியத்துக்கு நான் என்ன பண்ணணும்? விலகி போகிறவனாய் காணப்படணும். ஆகவேதான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது பாலியலுக்குரிய இச்சைக்கு என்ன பண்ணு? விலகி போடு, விலகி ஓடு. இன்னைக்கு ஆகவே வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, உலகம் பொல்லாதவர்களுக்குள்ளாய் விழுந்து கிடக்கிறபடியினால் இந்த இச்சை அடக்கம் எல்லா கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக மிக அவசியமாய் காணப்படுது. எனக்கு அன்பு இருக்குது, சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, ஆவியின் கனிகள் எல்லாமே இருக்குது. இச்சை அடக்கம் இருக்குதா? இச்சை அடக்கம் இருக்குதா? இந்த இச்சை அடக்கம் இல்லை என்று சொன்னால் ஆகானை போல நீங்க உங்க வாழ்க்கையில தோல்விகளை மட்டும்தான் நீங்க சந்திக்க முடியும். ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழவே முடியாது. ஆகவே இன்றைக்கு இச்சை அடக்கம் என் வாழ்க்கையில காணப்படணும் ஐயா. என் கண்கள் என்ன பண்ணணும்? ஆகாதவைகளை பார்க்கக்கூடாது, தகாதவைகளை பார்க்கக்கூடாது. என்னுடைய செவிகள் தகாதைகளை கேட்கக்கூடாது ஐயா. என்னுடைய வாய்க்கு நான் என்ன பண்ணணும்? வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணணும் ராஜா. என் அவயங்களை எல்லாம் என்ன பண்ணணும்? இச்சைக்கு விலக்கி என்னை பாதுகாத்துக் கொள்ளணும். உங்கள் 5 அவயங்களை நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளாய் கொண்டு வரணும். அப்ப இந்த கண்ட்ரோலுக்குள்ளாய் கொண்டு வரும் பொழுதுதான் கர்த்தர் உங்கள் தோல்வியில் இருந்த வாழ்க்கையை ஜெயமாய் மாற்றுவார். ஆகவே இச்சை அடக்கம் என்பது மிக மிக அவசியம். இன்றைக்கு கண் பார்க்கிற எல்லாவற்றையும் இச்சித்து அநேகர் விசுவாசத்தை இழந்து போறீங்க. ஆகவே தான் வேதத்தில் வாசிக்கிறோம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட இச்சை அடக்கத்தோடு கூட காணப்படும்படியாக நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. 3 காரியம்தான். ஆகான் வாழ்க்கையில குடும்பத்துல இருந்தா உங்க வாழ்க்கை தோல்வியாயிருக்கும். ஆகான் எதனால விழுந்து போனா? எரிகோ கோட்டையிலிருந்து எதையும் எடுக்கக்கூடாது, சாபத்தீடானது. எரிகோ சாபத்தீடானது. ஆனா அந்த சாபத்தீடானதில் இருந்து அவன் இச்சித்து எடுத்துக்கொண்டான். அது எல்லா ஜனங்களையும் பாதித்தது. யோசுவா முகங்குப்புற விழுந்தான். ஐயா, ஜெயமுள்ள நடத்தின தேவன், ஏன் எங்களுக்கு தோல்வி வந்தது? இல்ல, உங்களுக்குள் பாவம் இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்சிருக்கிறான். யார் அது? ஆகான். ஆகான். ஒரு குடும்பத்துல ஒரு ஆகான் இருந்தா போதும், குடும்பம் தோல்வியை சந்தித்துக் கொண்டே இருக்கும். ஆகவே இந்த இச்சை என்கிற ஆகான் உங்களுக்குள்ளாய் வராதபடி ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ளுங்க. அதே போல பொல்லாத மனிதர்கள் உங்க சுற்றி அநேகமாயிரம் ஜனங்கள் இருக்கலாம். ஆனா அந்த ஜனங்களோடு கூட பிரிந்திருக்கக்கூடிய ஒரு அனுபவத்திற்குள்ளாய் வாங்க. மரணத்தை குறித்த ஒரு தெளிவு காணப்படட்டும். கர்த்தர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் ஜெயத்தை கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆமென்.
சஞ்சலமான ராத்திரிகள் கடந்து போகட்டும். ஆமென். இனி வருகிற நாட்கள் ஆசீர்வாதமான ஒரு நாட்கள். ஆமென். அவன் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வது வாய்க்கும். நிச்சயமாய் செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆமென் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. தேவையில்லாத காரியத்தை குறித்து நீங்க பயப்படாதீங்க. ஆமென். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஐயா, ஒரு மணி நேர கிறிஸ்தவனாய், 2 மணி நேர கிறிஸ்தவனாய், பண்டிகை கிறிஸ்தவனாய் இல்லாதபடி முழுவதுமாக நான் ஜீவிக்கிற இடங்கள் எல்லாவற்றிலும் உம்மை பிரதிபலிக்கிற அந்த அனுபவம், யாரோடும் கலவாத ஜனம், இந்த ஜனம் யாரோடும் கலவாத ஜனம், அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில காணப்படணும் ஐயா. நம்ம அடுத்ததாக மரணத்தை குறித்த ஒரு நல்ல ஒரு புரிதல் உண்டாகும்படியாய், ஆமென், ஒரு நல்ல தெளிவை கர்த்தர் கொடுக்கும்படியாய், மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர், ஆமென், எனக்கு அந்த மரண பயத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். தைரியமாய் சொல்லுங்க, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, தைரியமாய் சொல்லி அறிக்கை எடுங்க. ஆமென். அடுத்ததாக இச்சை அடக்கம். இந்த இச்சை அடக்கம் தான் இன்னைக்கு அநேகருக்கு தேவை. பார்ப்பதையெல்லாம் இச்சிக்கிற ஒரு காரியம், எல்லாவற்றையும் சுதந்திரிக்கணும், எல்லாவற்றையும் வாங்கணும், இந்த ஆசை அது இருக்கக்கூடாது. ஆமென். நிச்சய அடக்கத்தோடு கூட ஆமென் ஜீவிக்கும்படியாய், ஆமென், 10 கற்பனையில கடைசி கற்பனையாக இந்த ஆமென் கற்பனை சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். எச்சையாதிருப்பாயாக. ஆமென். ஆகவே இதற்கு அதிகமாய் ஜெபம் பண்ணுங்க. கண் காண்கிறதையெல்லாம் ஆமென் இன்றைக்கு விருப்பத்தோடு வாங்குகிறோம். ஆமென். இந்த விருப்பங்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, இச்சையாதிருப்பாயாக. இந்த ஆமென் வாழ்க்கையில் இந்த அனுபவம் காணப்படணும். ஆவியின் கனியாகிய இந்த கடைசி கனிய வாழ்க்கையில் அதிகமாய் காணப்படணும் ராஜா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த ஆகான் என்கிற காரியத்தை முழுவதுமாய் அழித்து போடும்படியாய், என் வாழ்க்கையில எல்லாமே தோல்வி, எல்லாமே நிறைய கடன், நிறைய பிரச்சனைகள், நிறைய வியாதிகள். காரணம் என்ன? இச்சையடக்கம். ஆமென். இந்த இச்சையடக்கத்திற்குள்ளாய் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் உங்களை ஆரோக்கியமாய் நடத்துவார், ஜெயமாய் நடத்துவார். தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வாதமான உயிர்த்திறந்த நாளில் காலை வேளையில் உடைய வார்த்தைகளை அப்பா தகப்பனே ஸ்தோத்திர ராஜா சொல்லும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் புடமிட்டு நடத்துவீராக, வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.